தம்பி சொல்லுங்க பாய். எந்த வியாபாரம் வந்தாலும் முதல்ல லாபம் கிடைக்காது, அனுபவம் தான் கிடைக்கும். சரி, முதல்லயே லாபம் கிடைச்சது வச்சுக்க, அது சரியான வியாபாரமா இருக்காது. சார் எப்போ பார்த்தாலும் எந்த சார் சொல்றீங்க? நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? என் ஃபோன்ல இருந்து டெய்லி 10 ரூபா குறையுதுன்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? கஸ்டமர் கேர்ல கேள்வி சொன்னீங்க. கஸ்டமர் கேர்ல கேட்டா நீங்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவர்கள், தயவு செய்து லைன் காத்துக்கும் சொல்லிட்டு ஏதோ ஒரு மிஷினை தட்டி விட்டு ஏசிக்குள்ள போய் பத்துக்கிறாங்க. எனக்கு இது ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன பாய் இது? எந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்க போன்னு சொன்னீங்க? வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன். என்னது, அரிசி வியாபாரமா? அரிசி நான் உங்கள்கிட்ட கேட்டா நல்லா நான் கேட்டா மற்றவங்களுக்கு எப்படியா இல்லைன்னு தெரியாது. எனக்கு அலோனா அலோகணும். இந்த பாட்டு அனுப்புன படம் அனுப்புறதுலாம் வேண்டாம். இதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்ல, நான் நுகர்வோர் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். என்ன பாய் இவன்? ஒரு கோட்டர் அடிச்சும் போதை ஏறலன்னா அந்த அளவுக்கு டென்ஷன் பண்றாங்க. நைட்டு போன் வருதியா, என் பொண்டாட்டி எவ்வளோ வச்சு சந்தேகப்படுறான். உன் செல்போன் கம்பெனியால என் குடும்பமே பிரிஞ்சு போயிட மாதிரி இருக்கு. இனிமேல் போன் பண்ண கவர்ல பாம்பு வச்சுருண்டா. டேய் என்ன பேசிக்கிட்டு போது வர பண்ணாடா. டேய் நீ அங்கே ஏறா. ஒரு அப்பா ஆட்டோக்கு பண்ணினா நீ அங்கே ஏறா. டேய் என்ன பாய், யாரோ ஒருத்தன் உங்ககிட்ட சவுண்ட கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான், பாத்துக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க. அவன் கேட்டு தாண்டானான்னு பாரு. ஜீனியர்ஸ் பாய், ஒரு ஃபுல்லு சொல்லு. டேய் 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 போன கட் பண்ணி விட்டு காமியா. டேய் அங்கே ஏறா. டேய் 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 ஓ அட்ரஸ கண்டுபிடிச்சு அங்க வந்து உன்னை கொல்ல பண்ண அலைக்கு சலாம். வாங்கண்ணே. என்ன மாமு வந்தவங்களை கவனிக்காம வாசலே பார்த்துட்டு இருக்க? யாரு வரேன்னு சொன்னா மாமா? டைம் ஆச்சு, இன்னும் காணோம். யாராவது அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லலாம்ல. என்ன மாமு இப்படி சொல்லிட்ட? ஏய் குரு, சொல்றா மாப்ள, என்னடா ஆச்சு? ஆட்டோ பிடிச்சி அமிச்சிட்டானே, வந்திருப்பாங்களடா. மாமு கிளம்பியாச்சா? ஏய் இப்போதான் நான் வரேன். வாங்க பாய். லேட்டா வந்துட்டு என்ன பாய் பேச்சு? கல்யாணம் தானே, அதான் லேட்டா வந்தா பரவாயில்லன்னு வரேன். ஆமா நீ என்ன இங்க எப்படி கேக்குற? பொண்ணு வரலையோ? பாய் ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க பாய். ஏடா நீ இல்ல அந்த பொண்ணை வர வச்சிருக்க. வந்துட்டு இருக்கு பாய். என்ன பாக்குற? உள்ளார வா. வாச்சாரு வா. அப்பா இதான் சார்லதா? உள்ள அழைச்சிட்டு போப்பா. உள்ள வா. மஸ்தான் போய் உன்னை தேடிட்டு இருந்தாரு, என்னன்னு போய் பாருப்பா. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, சார்லதா இவங்க தான். அம்மாவோட கூட்டி போய் அறிமுகப்படுத்தி வை. இவங்க தான் எங்க அக்கா. பேசி நான் பாத்துக்கிறேன். வாமா வா. அம்மா சகாவோட ஃப்ரெண்டு, பாத்துக்கங்க. உட்கார். நல்லா இருக்கியாம்மா? உங்க அப்பா நல்லா இருக்காரா? லட்சணமான பொண்ணா தான் இருக்க. போட்டுக்க. அவ்வளவுதானா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? எல்லாரும் உங்களை சகா சகான்னு கூப்பிடுறத வச்சு நீங்க ஹிந்துவா இருப்பேன்னு நினைச்சு பழகுனது ஏன் தப்புதான். நீங்க முஸ்லீம்ங்கிற விஷயத்தை ஏன் கிட்ட இருந்து மறைச்சேன்? உன்னை லவ் பண்றதுக்காக என் பேரை சகான்னு மாத்திக்கல. சின்ன வயசுல இருந்து எல்லாரும் சகா சகான்னு கூப்பிடுவாங்க, அதே பழக்கமாயிருச்சு. ஏன் சகாபதினா லவ் பண்ண மாட்டியா? காதலிக்க மனசை மட்டும் தான் பார்க்கணும், மற்றதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். உன்கிட்ட மறைக்க நினைச்சா நான் ஏன் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்? பழகின இத்தனை நாள் கழிச்சுதான் இந்த விஷயமே தெரியுதுன்னா இன்னும் நேக்கு தெரியாத எத்தனை விஷயங்கள் இருக்கும். நேக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் வேண்டாம். ஆமா, நீ வேலைக்கு போகும்போது 7 நிமிஷம், திரும்ப வரப்ப 7 நிமிஷம், எப்பாவது கோயிலுக்கு போனா 10 நிமிஷம் பாத்துக்கிட்டா எப்படி? பார்க்கு தேட்டர்னு வெளில வந்திருக்கணும், அப்பதான் பேசி பழகி புரிஞ்சிருக்க முடியும். அப்போ பார்க்கு தேட்டர்னு கூப்பிட்டோன்னே வரவ பின்னாடி போங்க, என்ன ஆள விடுங்க. சாரு சாரு